திருநெல்வேலியில 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராதாபுரம், வள்ளியூர், களக்காடு, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேரன்மாதேவி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியமிகு காகித மில்லத் நூலகம் கட்டுகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நெல்லையில பாரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ராதாபுரத்தில் மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஜிம் வசதிகள், இப்படி பல்வேறு பணிகள் இந்த மாவட்டம் முழுக்க சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டுத்துறை கட்டமைப்புகளையும் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கு. அதே போல முதலமைச்சர் அவர்கள் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு சொல்கின்ற வகையில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நெல்லைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி இருக்கின்றது.